ஆனா எனக்கு அப்பா இறந்துச்சு. ஆனா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஏன் இந்த கருமனை கடவுள கருமனை கர்ம வினையா? ஏன் எங்க அம்மா கஷ்டப்படுது? சொந்த பந்தெல்லாம் பாத்துக்க மாட்டேங்கிறாங்க. கர்ம வினையா கேக்குறியா? எனக்கு தானே அந்த கஷ்டம் இருக்கும். அந்த விதி எழுதியிருக்கா இல்லையா? என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. குழந்தை கேக்குறானே, அவனுக்கு சொன்னா புரியுமா? நீ இதை பத்திலாம் கவலைப்படாதேண்ணா. கர்ம வினை இருந்துட்டு போட்டோம், சரியா? என்ன ஒன்றா இருந்துட்டு போட்டோம். ஆனா நீ வந்து கவலைப்படாத. நீ ஒரு ஆம்பளை பையன். நீ என்ன பண்ணா, நீ நல்லா படிச்சு நல்ல ஒரு பெரிய ஆள் ஆகி உங்க அம்மாவோட கண்ணீரை துடைக்கிற அளவுக்கு நீ வளரணும். அதை நோக்கி தான் நீ போனமே தவிர இந்த கர்ம வினை கணக்குக்குள்ள நீ வந்து மாட்டிக்காத, சரியா? இதெல்லாம் யார் பேசணும்? வயசானவங்க பேசணும். உனக்கு சக்தி இருக்குது, உனக்கு புத்தியும் இருக்குது. இந்த சக்தியையும் புத்தியையும் பயன்படுத்திக்கின்னு உன் குடும்பத்தை இந்த கஷ்டத்திலிருந்து கொண்டு வரதுக்கான முயற்சி நீ பண்ணு. அதுக்கு ஒன்னே ஒன்று தான், நீ நல்லா படிக்கணும். நல்லா படிச்சனா உன் நிலம் மாறும். உன் நிலம் மாறினா உங்க அம்மாவோட நிலையும் மாறிடும், சரியா? இந்த கஷ்டம் எல்லாம் கூடிய சீக்கிரம் தீர்ந்துடும், சரியா? கர்ம வினை சொல்லி காலம் சகில வேணாம். கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா. மொத்தமா குறைச்சிட்டா அவனா மண்ணாவன். அவன் மனசுல எவ்வளவு ஏக்கம் இருக்குது. எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க, என் தம்பி கஷ்டப்படுறான், நானும் தானே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றான்னா அவன் நல்லா சிந்திக்கிறான். அதனால அவனை கொஞ்சம் கொஞ்சம் சேஷ்டை இருக்கட்டும். அதுதான், அது போதும். நீ நல்லா படிச்சுக்கோ, கொஞ்சமா சேஷ்டை பண்ணு. ஏன்னா நீ சேட்டை பண்ணாதான் எல்லாரும் கூடியிருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க சிரிப்பாங்க. அங்க அங்க எனக்கு படிப்பு வருது, ஆனா மைண்ட்ல ஏத்துக்கல. ஒரு பிஞ்சு மனசுல அந்த மனசுக்குள்ள அவ்வளவு விஷயத்தை ஏற்றி வச்சுக்கிறான். பார்க்கறது எல்லாத்தையும் அவ்வளோ கவனிக்கிறான். அவன் சின்ன பையன்தான், ஆனால் எல்லா விஷயமும் தெரியுது. எல்லாத்தையும் யோசிக்கிறான். அந்த யோசனை தான் அவன் படித்தா கூட மனசில் ஏற்ற முடியாமல் ஆகிப்போச்சு. அதெல்லாம் எதுவுமே கவலைப்படாதேண்ணா, சரியா? யார் கஷ்டப்படுறது நீ பார்க்காத. உன்னோட வேலை என்னன்னா உங்கள் அம்மாவை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும், சரியா? உனக்கு கீழே ஒரு தம்பி இருக்கிறான், அவனை நல்லபடியாக படிக்கணும்னா நீ படிக்கிற வேலையை மட்டும் பண்ணு. வேற எதையும் உன் மனசில் ஏற்றிக்காத. பார்த்ததெல்லாம் பசுமரத்தாணி மாதிரி அவன் மனசில் பதியுது. அதனால் அவன் வேதனை எப்படி வெளிப்படுத்துறது? குழந்தை அப்படி வெளிப்படுத்துகிறான். படிக்கிறான், படிச்சாலும் அவன் மனசில் ஏற மாட்டேங்குது. அவ்வளோ சிந்தனை சிந்திக்கிறான் அவன். ஐயாவோட ஆசீர்வாதத்தால் குழந்தையோட மனபாரம்லாம் நீங்கி அவன் ஒரு குழந்தையாகவே இருக்கணும். குழந்தையாக இருந்தால் தான் அவன் நிம்மதியாக இருப்பான். நம்மளை மாதிரி பெரியவங்களா ஆனால் அப்புறம் அவன் எங்கேருந்து நிம்மதியாக இருக்குது?